வணக்கம் நண்பர்களே, தமிழ் சமையல் ஐஎம் காட்டுப்பண்ண குக்கிங்லேருந்து இன்னொரு அருமையான டிஷ்ஷு. இது எப்படின்னா, ப்ரானை வந்து ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அதை வந்து சப்பாத்தி ரோல்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான் இது. டெலிஷியஸாக இருக்கும். சைட் டிஷ்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். இது அந்த ரோல் அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம். எங்கேயாவது பிக்னிக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு சாப்பிட்றலாம். அது மாதிரி ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் காலையில் டிஃபனுக்கு வந்து இல்லை லஞ்சுக்கு கூட நீங்கள் இதை ரோல் பண்ணி அப்படியே கொடுத்துட்டோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு 200 கிராம்ஸ் ப்ரான் வச்சுருக்கோம். இது பேபி ப்ரான்ஸ் கிடச்சிது, அதை வச்சு பண்ணலான்னு தான் பண்ணோம். ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 4 ஸ்ப்ரிங் ஆனியன்னு, இஞ்சி ஒரு சின்ன பீஸை நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கார்லிக் ஒரு பெரிய கார்லிக்கை உரித்து வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே இடித்து போட போகிறோம். ஒரு பெரிய ஆனியனை வந்து சின்ன சின்ன க்யூபாக பண்ணி போட்டிருக்கோம். ஒரு பெரிய கேரட்டை வந்து நல்லா திருகி வச்சுருக்கோம். அதே மாதிரி அமௌண்ட்டு முட்டைக்கோசம் பண்ணி திருகி வச்சுருக்கோம். அப்புறம் பச்சை மிளகாவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியாகவும் அதிகமாகவும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் காட்டுப்பூனை குழம்பு பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், பெப்பரு. கடைசியில் நம்ம வந்து பெப்பரை வந்து போட்டுக்கலாம். வேணுன்றப்போ பெப்பர் வேணான்னு விட்டுறலாம், காரமாக இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா. அப்புறம் சீரகம் 1 ஸ்பூனு. இந்த சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் என்னுடைய சப்பாத்தி ரெசிப்பியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது ஒன்றும் சிம்பிள் தான். சப்பாத்தி மாவு வார்ம் வாட்டரில் உப்பு போட்டுட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஆயிலை ஊற்றிட்டு பிசைகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு இடிச்சிக்க வேண்டியதுதான், சின்ன சின்னதாக. இப்போ இந்த ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேன் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றிருக்கோம். ஆனியன் முதல்ல போடுறோம். அப்புறம் இந்த கார்லிக்கை போடுறோம், இஞ்சியும் போடுறோம், பச்சை மிளகாய் போடுறோம். இந்த சீரகத்தை போடுறோம். இப்போ இந்த இறாலை போடுறோம். அப்புறம் இந்த குழம்பு பொடி, உப்பு, மஞ்சள் இதெல்லாத்தையும் போடுறோம். எல்லாத்தையும் போட்டு நம்ம ஹீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது. எண்ணெய் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ரொம்ப லிக்விடாக வந்துடும். அப்புறம் இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணணும். இதை நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. எறாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப குக் பண்ணிங்கன்னா எறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேரட்டு, இது ஆப்ஷனல் தான். கேரட்டும் இதுவும் கேரட்டும் முட்டைக்கோசம் ஆப்ஷனல் தான். நீங்கள் பீன்ஸ் இருந்தாலும் பீன்ஸும் போடலாம், கேரட்டு பீன்ஸும் போடலாம். இன்னும் இது கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இந்த கேரட்டு பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் வந்து நம்ம இதை போடலாம். கேரட்டில் உள்ள விட்டமின்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் சேரும் பசங்களுக்கு. இப்போ ஒரு 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும், மீடியம் ஹீட்டில். அந்த வெஜிடபிள் வந்து ரொம்ப திருகி வச்சதுனால அது நல்லா வெந்துடும்.
ரெண்டாவது கொஞ்சம் இந்த கேபேஜ் கேரட்லாம் குக்குடு இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ பெப்பரை போடுறோம். ஸோ காரம் நிறைய வேணான்னா கொஞ்சமாக போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை போடுறோம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்ட பிறகு ரொம்ப இது பண்ண வேணாம், நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இன்னும் அந்த கலர் வந்துடுச்சு. ஒரு கொத்தமல்லியும் டாப் அப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி. இப்போது லேசாக தடவிட்டு இந்த சைடு போட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் தரனா போதும். இப்போ 2 தடவை திருப்பினாலே உங்களுக்கு குக்காய் முடிஞ்சிடும். இந்த ஓரத்தில் நல்லா மெலிசாக தேய்க்கணும், இல்லைன்னா சரியாக வேகாது ஓரம். இப்போ ஸ்டஃபிங் உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றலாம். இந்த பக்கம் வச்சுட்டு இதை வச்சுட்டு இதையும் வச்சுட்டு அப்படியே நம்ம டைட் ஆகணும். ஸோ சப்பாத்தி ரோல்ஸ் ஸ்டஃப்டு வித் ப்ரான் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸி, ரொம்ப லீக் ஆகாது, எதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸி. அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம். இதை வந்து ஒரு பட்டர் பேப்பரில் சுற்றி வச்சாலும் சரி, இல்லை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் உள்ளே வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அப்புறமா எப்போ வேணுமோ அப்போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.